திருநல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய மிகவும் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு சிவஸ்தலமாகும். இந்த சிவஸ்தலம் திருநல்லூர் பெருமணம் என்றும், சிவலோகபுரம் என்றும், நல்லூர் பெருமணம் என்றும், திருமண நல்லூர் என்றும், திருமணவை என்றும், சிவலோக நல்லூர் என்றும் புராண பெயர்களாக அழைக்கப்பட்டு வந்தாலும், நாளடைவிலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலேயும் அந்த ஊர்வாசிகளும் கிராமவாசிகளும் எதை அழைத்தால் எல்லோருக்கும் சிறப்பாக அமையும் என்கிற நோக்கத்தோடு காலப்போக்கிலே திருநல்லூர் பெருமணம் என்ற தூய தமிழ் பெயர் சொல்வதற்கு எளிதாக அமையாத சூழலில் அவர்கள் பார்வதி தேவியினுடைய திருப்பெயராக இருக்கக்கூடிய ஆச்சாள், அந்த அம்பாளுடைய பெயரையே ஆச்சாள்புரம் என்று இன்றைக்கும் சிறப்பாக அழைக்கின்றனர். இப்படி உமையம்பிகை, அதாவது பார்வதி தேவியினுடைய திருப்பெயராக இருக்கக்கூடிய ஆயாள், ஆச்சாள், இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்தருடைய திருமணத்தின் பொழுது தானே திருமண கோலத்திலே நின்று திருமணத்திற்கு வருகின்ற எல்லோரையும் திருநீர் அளித்து வரவேற்ற ஒரு சிறப்பான சிவஸ்தலமாகும். எனவே அந்த ஸ்தலமானது ஆச்சாள்புரம் என்று இன்றைக்கு எல்லோராலும் அழைக்கப்படுகிறது. இப்படி சோழ நாட்டு சிவஸ்தலங்களிலே காவிரியை மையமாக வைத்து வடகரையாக அமைந்திருக்கக்கூடிய சிவஸ்தலம் தேவார பாடல்களே 5வது சிவஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநல்லூர் பெருமணம். ஏன் அதற்கு அவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாம் பெயருக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். திருநல்லூர் பெருமணம் தற்போது பக்தர்களாலும் அருளாளராலும் ஆச்சாள்புரம் என்று அழைக்கப்படுகிறது. திரு என்பது மேன்மையை குறிக்கும் சொல்லாக நாம் கருதுகின்றோம். நல்லூர் என்பது அந்த சிவஸ்தலம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது. பெருமணம் என்று சொன்னாலே அந்த நிகழ்ச்சிக்கு ஆங்கிலத்தில் பிக் வெட்டிங் என்று சொல்வார்கள், அதாவது பெரிய திருமணம் என்று சொல்வார்கள். அப்படி என்ன பெரிய திருமணம் அங்கு நடைபெற்றது? 63 நாயன்மார்களிலே சிறப்பாக இருந்த சமயக்குறவர்கள் 4. அவர்களில் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர். பார்வதி தேவியாலேயே சீர்காழி ஆலயத்திலே அழுகை குரல் கேட்டு பாலூட்டி எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் பார்வதி தேவியாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் பெற்று இளம் வயதிலே இருந்து தோடுடைய செவியான் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின் மூலமாக 16 வயது வரை வாழ்ந்து 112 தேவார பதிகங்களை பாடிய மிகவும் சிறந்த ஒரு இளம் வயதிலேயே சிவபக்தனாக இருந்து சிவனுடைய மறு உருவமாகவே இத்தனை ஆலயங்களை நமக்கு காட்டிக் கொடுத்து இந்த உலகத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். இப்படி 112 ஆலயங்களிலே பாடியிருக்கிறார். இப்படி பாடிய சிறப்பும் பெருமையும் கொண்ட அந்த சிவனடியார்களிலேயே சிறப்பு பெற்றவர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தருக்கு
இளம் வயதிலே இருந்து சிவனை மட்டுமே நினைத்து சிவன்தாள் வணங்கி அவரை பற்றி பதிகம் பாடுவதே தன்னுடைய முழுமையான நோக்கமாக கொண்டு திகழ்ந்தவர். அப்படி இருந்த அத்தகைய சிறப்பு வாய்ந்த சமயக்குறவர்களில் முதன்மையான திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே சிவபாத இருதயரின் மகனாக அவதரித்தவர். 3 வயதிலே அம்பிகையால் ஞானப்பால் ஊட்டப்பெற்று சிவஞானம் பெற்றவராக கருதப்படுகிறார். இப்படி சிவபெருமான் அருளாலே அடியார்களுடன் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று பாடி வழிபட்டு பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். சம்பந்தருக்கு 16 வயது நடக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என எண்ணினார்கள். இப்படி எண்ணுகிற பொழுது சிவபக்தியில் திளைத்திருந்தமையால் திருஞான சம்பந்தருக்கு திருமணத்திலே ஈடுபாடு இல்லை, எனக்கு திருமணம் வேண்டாம் என்று மறுத்து வந்தார். இப்படி வற்புறுத்தல் அதிகமாகவே இதுவும் இறைவனுடைய விளையாட்டு என்று எண்ணி சம்மதித்து அந்த திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடந்த இடம் என்பதால், சிவஸ்தலம் என்பதால் அந்த இடத்தை தமிழிலே பெருமணம் என்பார்கள். அந்த பெருமணத்தை இன்னும் சில வார்த்தைகளால் தமிழில் குறிப்பிடுகிற பொழுது பெரிய திருமணம் என்று சொல்வார்கள். இப்படி திருநல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்பட்டதற்கான பெயர் காரணம் இதுதான். இப்படி இந்த திருஞான சம்பந்தருடைய திருமண வைபவத்தில் பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய அம்பாளே, அதாவது அம்பாளுடைய திருப்பெயராக சைவ மதத்திலே அழைக்கப்படுவது ஆச்சாள். ஆச்சாலே வந்த அனைத்து திருமண வாழ்த்து வருவதற்கு வந்த அனைத்து நபர்களுக்கும் பார்வதி தேவியாரே திருநீர் வழங்கி வரவேற்றாராம். எனவே ஆச்சாலே அந்த புறத்திற்கு வந்து, அந்த இடம் என்று சொல்வார்கள், ஆச்சாலே அந்த இடத்திற்கு வந்து திருநீர் வழங்கி வழிபட்டதால் அதற்கு ஆச்சாள்புரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படி 5வது சிவஸ்தலமாக விளங்கக்கூடிய சோழ நாட்டு வடகரை சிவஸ்தலமான திருநல்லூர் பெருமணம் என்று ஆச்சாள்புரம் என்றும் அழைக்கப்படுகிற பெயர் வருவதற்கான காரணம் இப்படி அமைந்திருக்கிறது. இப்படி பெயரிலேயே இவ்வளவு பெரிய அறிமுகம் இருக்கிறதே, இந்த ஆலயம் இன்னும் என்ன சிறப்பு பெற்றிருக்கிறது என்றால், இந்த திருஞான சம்பந்தனுடைய திருமணம் மட்டும் சிறப்பல்ல. இந்த சிவலோக நல்லூர் என்றும் சிவலோகபுரம் என்றும் நல்லூர் பெருமணம் என்றும் திருமண நல்லூர் என்றும் திருமணவை என்றெல்லாம் புராண பெயராக அழைக்கப்படுகிற இந்த சிவஸ்தலம் 8 திசைகளிலும் தீர்த்தத்தை உள்ளடக்கியது. எதற்காக இந்த 8 திசைகளிலும் தீர்த்தம் கொண்டது? அதனுடைய சிறப்பை சொல்கிறீர்களே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 8 திசைகளிலிருந்தும் எழக்கூடிய காரிய தடங்கல்கள், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், இன்னல்கள், அவற்றை தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக விளங்குகிறது என்றும் அழைக்கப்படுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஸ்தலத்திற்கு மகாவிஷ்ணுவான திருமால், காகமுனிவர், வசிஷ்டர், பராசரர், பிருகு முனிவர், ஜமத்தக்கனி முனிவர் ஆகியோர் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டிருக்கிறார்கள். பிரம்மா கூட இங்கு வந்து வழிபட்டு அந்த படைப்பு தொழிலை கைவரப் பெறுவதற்கு உண்டான சக்திகளை பெற்றார் என்றும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது. மேலும் விஷ்ணு வழிபட்டு, அதாவது திருமால் வழிபட்டு
அசுரர்களை வெல்லும் வரம் பெற்றார் என்ற வரலாற்று செய்தியும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரன் வழிபட்டு போக செல்வங்களை பெற்றார் என்ற வரலாற்று செய்தியும் சொல்லப்படுகிறது. இவற்றுக்கு மேலாக சாந்தமும் குளிர்ச்சியும் பெற்றிருக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் இங்கு வழிபட்டு அபயம் பெற்றதாகவும் வரலாற்று செய்தியில் குறிப்பிடுகிறது. இப்படி மேன்மையும் சிறப்பும் தொன்மையும் புகழும் வாய்ந்த இந்த ஸ்தலம் 5வது சிவஸ்தலம் பெருமையானது. அதனாலோ பெருமணம் என்று சொன்னாலுகிறோ நல்லூர் என்று சொன்னாலும் பொருத்தமாக அமைகிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக பாவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கங்காதேவி தான் பெற்றிருக்கக்கூடிய பாவத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக கங்காதேவியானவள் தவம் இருந்து வழிபட்டு இங்கு உள்ள சிவஸ்தலத்தினுடைய வாசலில் எழுந்து இந்த தலத்திலே இறைவனை வழிபட்டதாகவும் வரலாற்று செய்திகளும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது. காக முனிவர் இந்த தலத்தை காலால் மிதிப்பதற்கு பயந்து, அப்படி இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு தலையால் நடந்து வந்து நிர்தி திசையிலே அமர்ந்து தவமிருந்து இறைவனை அருள் பெற்றார் என்ற வரலாறும் இங்கு அமைந்திருக்கிறது. இப்படி திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலக்க நாயனார் ஆகியோரும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மேலாக வசிஷ்டர், பராசரர், பிருகு முனிவர், ஜமத்தக்கனி முனிவர் ஆகியோருக்கு இறைவனானவர், அதாவது இந்த தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய சிவலோக தியாகர் தாகேசர் என்று சொல்லக்கூடிய இறைவன் கையிலே எப்படி காட்சி தருகிறாரோ அந்த காட்சியை அளித்து இவர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அருள் செய்திருக்கிறார் என்ற சிறப்பு பெற்ற சிவஸ்தலமாகும். மேலும் நம் எல்லோருக்கும் வாழ்க்கையிலே உறவுகளிலே பந்தபாசம் உண்டு. அந்த பந்தபாசங்கள் அதிகமானால் நாம் அதிலே மூழ்கி விடுவதால் ஒருவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டு நம்முடைய திறமைகளும் ஆற்றல்களும் சிறப்புற செயல்பட முடியாமல் ஒருவருக்கொருவர் நாம் சமன் செய்து கொள்ளுகின்ற நிலை வருகின்ற பொழுது மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே சிலர் கேலியும் செய்வார்கள். அப்படி அதிக பந்தபாசம் உள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பந்தபாசத்திலே மூழ்கிவிடுகிறார்கள். எனவே கலிக்காலத்தில் தாமரை இலை தண்ணீர் போல வாழ வேண்டும் என்ற நிலையை எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த சிவஸ்தலத்தில் அப்படிப்பட்டவர்கள், அதிக பந்தபாசம் உள்ளவர்கள் வந்து தரிசித்தால் பந்தபாசங்கள் குறைந்து விலகி அதனால் முக்தி கிடைக்குமாறு அமையுமாறு அந்த நிலை ஏற்படுமாம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சிவஸ்தலம். இந்த தலத்திலே ருணலிங்கேஸ்வரரை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நம்மில் அண்டி இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வம் கிடைக்கும் என்றும் வரலாற்று செய்தியாகவும் ஐதீகமாக சொல்கிறார்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த சிறுத்தலம் மற்றொரு சிறப்பு, திருஞான சம்பந்தரும் அவருடைய மனைவியும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் முருகநாயனார் என்று சொல்லக்கூடிய சிவபக்தர்கள், திருநீலத்தக்க நாயனார் மற்றும் சிவபக்தர்களும் சிவஜோதியிலே கலந்ததுதான். சீர்காழியில் அவதரித்து ஆச்சால்புரம் என்று அழைக்கப்படுகிற இந்த திருநல்லூர் பெருமணத்தில் 16ஆம் வயதில் சிவஜோதியிலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட திருஞான சம்பந்தர் கடைசியாக தேவாரம் பாடிய சிவஸ்தலமும் இதுதான். அதாவது முன்பே குறிப்பிட்டோம், ஆச்சால் என்றால் ஆயால் என்பது
அம்பிகையினுடைய திருப்பெயர், அதாவது பார்வதி தேவியினுடைய திருப்பெயராக கருதப்படுகிறது. இப்படி ஆற்றாலே நேரில் வந்து திருஞான சம்பந்தருடைய திருமணத்திற்கு வந்தவர்களுக்கெல்லாம் திருநீர் கழித்ததால் அம்பாளுக்கு திருவெண்ணீற்று உமையம்மை என்ற திருப்பெயரும் ஸ்வேத விபூதி நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இப்படி இன்று வரை இந்த தலம் சிவஸ்தலமும் ஆச்சாள்வரம் என்று சொன்னாலே எல்லோருக்கும் சிறப்பாக வழங்கக்கூடிய ஒரு சிவஸ்தலமாக அமைந்திருக்கிறது. இப்படி இன்றும் இந்த ஆச்சாள்வரம் என்று அழைக்கப்பட்டதன் காரணமாகவோ என்னவோ அந்த பார்வதி தேவியினுடைய சன்னதியாக இருக்கக்கூடிய இந்த சன்னதியிலே, அதாவது இந்த சன்னதியில் திருவெண்ணீற்று உமையம்மை என்று சொல்லக்கூடிய ஸ்வேத விபூதி நாயகி என்று அழைக்கப்படுகிற இந்த அம்பாள் சன்னதியிலே திருநீற்று தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. குங்குமத்துக்கு பதிலாக இதை பூசிக்கொண்டால் நம்முடைய பிடித்திருக்கக்கூடிய நோய்கள் விலகும், முப்பிறவைகளிலே செய்த பாவங்களின் வலிமை குறையும் என்றெல்லாம் ஐதீகமாக சொல்கிறார்கள். நம்மை விட்டு கடன் தொல்லை நீங்கும், தரித்திரம் நீங்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். மேலும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் இருப்பதற்கு வாழ்ந்து சிறப்பும் சேர்ப்பார்கள் என்ற ஐதீகமும் சொல்லப்படுகிறது. இப்படி திருநல்லூர் பெருமணம் ஆச்சாள்வரம் என்று அழைக்கப்படுகிற இந்த சிவஸ்தலம் சம்பந்தர் சீர்காழியிலே சிவபாத இருதயனுடைய மகனாக அவதரித்த போதிலும் 3 வயதிலே பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய ஞானப்பால் ஊட்டப்பெற்று பல ஸ்தலங்களுக்கு சிவனடியார்களோடு சென்று தேவார பதிகம் பாடிய இந்த திருஞான சம்பந்தர் 16 வயது நடக்கும்போது திருமணம் செய்து வைக்க இவர் தந்தை மேற்கொண்ட பொழுது சிவபக்தியில் திளைத்திருந்தமையால் சிவபெருமானையே எண்ணி எண்ணி பாட வேண்டும் என்பதனால் திருஞான சம்பந்தருக்கு திருமணத்திலே எந்தவிதமான விருப்பமும் இல்லாமல் திகழ்ந்து வந்தார். இப்படியாக அந்த வற்புறுத்தல் அதிகமாக காரணத்தினாலே அவருடைய தந்தை சீர்காழியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருநல்லூரில் உள்ள நம்பியாண்டார் அம்பி என்பவரின் மகள் ஸ்தோத்திர பூர்ணாம்பிகை என்ற பெண்ணை மணமுடிக்க நிச்சயம் செய்த இடமும் இந்த சிவஸ்தலம்தான். இவ்வாறாக வைகாசி மாதம் மூல நட்சத்திர நன்னாளில் இத்தலத்தில்தான் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்ட இடம். திருமண நாளும் வந்தது. திருநீலநக்க நாயனார் மணவிழா சடங்குகளை செய்தார். இப்படி மணவிழா சடங்குகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திருநீலநக்க யாழ்ப்பாணர், முருகநாயனார் மற்றும் உறவினர்களும் அந்த ஆலயத்திற்கு வந்திருந்து சிறப்பான திருமண கோலத்தை கண்டுகளித்திருக்கிற பொழுது உமையவள் அங்கு தோன்றி திருமணத்திற்கு வந்திருந்த எல்லோரையும் வருக வருக என வரவேற்று இன்முகம் கொண்டு வரவேற்கின்ற பொழுது குங்குமம் வழங்காமல் விபூதியே வழங்கிய பிரசாதத்தை வழங்கினார்கள். இப்படி வழங்கி திருமணம் நடைபெறுகின்ற அந்த சூழலில் அந்த திருமண தம்பதிகளாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திர பூர்ணாம்பிகையும் திருஞான சம்பந்தரும் அக்னியை வலம் வருகின்ற பொழுது, கைகோர்த்து வலம் வருகின்ற பொழுது திருஞான சம்பந்தர் இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே, இனி இவளோடும் அந்தமில் சிவழ்ந்தால் சேர்வேன் என்று கூறி கல்லூர் பெருமான் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடி சிவனுடைய திருவடியிலே சேரும் நினைவோடு இறைவனை வழிபட்டு கொண்டு வருகின்ற பொழுது ஒரு திடீரென சப்தம் தோன்றி ஆலயத்தில் இருக்கக்கூடிய மணிகள் எல்லாம் சப்தத்தை ஏற்படுத்தியது. அப்படி சப்தத்தை ஏற்படுத்திய பொழுது அங்கு ஒரு அசரீரி ஒளி தோன்றியது. திருஞான சம்பந்தர் பெருமானே, இப்பொழுது கருவறையிலே என்னை நோக்கி திரும்பிப்பார். எமது லிங்க திருமேனி உனக்காக பிளந்து பெருஞ்சோதியை தோற்றுவிக்கும். அந்த ஜோதியில்
யாம் ஒரு திருவாயிலையும் அமைத்து அந்த திருவாசல் வழியாக நீயும் உன் மனைவியும் இந்த திருமணத்திற்கு வருகை புரிந்த அனைவரும் சிவஜோதியில் புகுந்து எம்முடன் கலந்து விடுவாயாக என்று ஒரு அசரீரியானது தோன்றி இவ்வாறு சொல்ல கேட்ட திருஞான சம்பந்தர் அவ்வாறே அந்த கருவறையினுடைய சிவனுடைய லிங்க திருமணியை பார்க்கின்ற பொழுது சப்தத்துடன் இரண்டாக பிளந்தது. கருவறையினுடைய லிங்கம் பிளந்து அதிலிருந்து சிவஜோதி தோன்றியது. அதை கண்டு அங்கு வந்திருந்த அனைவரும் அச்சமும் தயக்கம் கொண்டு ஓடலானார். ஆனால் திருஞான சம்பந்தர் மெய் சிலிர்த்து அவர்களுக்கு நமச்சிவாய மந்திரத்தின் மேன்மையை கூறி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குடிப்பது வேதனான்கினு மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்ற திருப்பதிகத்தை பாடி அனைவருக்கும் இறுதியான திருஞான சம்பந்தர் தரிசனம் தந்து சிவலோகம் வழங்கி தாமும் தன் துணைவியாருடன் சிவலோகத்திலே கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வினை எம்பெருமான் சிவபெருமான் நடத்தி காட்டிய சிவஸ்தலம் இந்த சிவஸ்தலம்தான். அவர் வாழ்நாளில் பாடிய கடைசி பாதிகமும் இந்த பதிகம்தான் என்று நம்முடைய சைவ சமயத்திலே சிறப்பாக சொல்லப்படுகிறது. உடனே கருவறையினுடைய அந்த ஜோதி மறைந்து விளர்ந்திருந்த சிவலிங்கமும் முன்போல் ஒன்றாகிவிட்டது. அங்கு வந்திருந்த அனைவரும் திருஞான சம்பந்தன் உடனாக சோஸ்திர பூர்ணாம்பிகையும் அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருநீலகண்ட நாயனார் இவர்களெல்லாம் அந்த ஜோதியோடு ஐக்கியமாகி சிவலோக பிராப்தி அடைந்தார்கள். இப்படி திருஞான சம்பந்தருக்கு ஈஸ்வரனானவர் சிவலோகம் என்ற முக்தித்தன்மையினால் இந்த தலத்தினுடைய ஈசனை சிவலோக தியாகேசர் என்ற திருப்பெயர் கொண்டு இன்றைக்கும் அழைக்கிறார்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்திலே நடக்கக்கூடிய மூல நட்சத்திரத்திலே நன்னாளில் திருஞான சம்பந்தருடைய திருமணமும் திருஞான சம்பந்தர் சிவஜோதியில் கலக்கும் வைபவ நிகழ்ச்சியும் மிகப்பெரிய திருநாளாக திருவிழாவாக கொண்டாடப்பட்டு நம்முடைய பக்தர்கள் அனைவரும் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டு தரிசிக்க முடிகிறது. ஒரு சமயம் முருகப்பெருமான் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் தனது தந்தையான பரமேஸ்வரிடத்திலே உங்களுக்கு பூலோகத்தில் மிகவும் பிடித்தமான விருப்பமான சிவஸ்தலம் எது என்று கேட்கிறார். அப்பொழுது தன்னுடைய மகனான முருகப்பெருமான் கேட்கின்ற பொழுது சிவனானவர் எனக்கு காவிரி கரையில் உள்ள சிவலோக நல்லூர் என்று சொல்லக்கூடிய திருநள்ளூர் பெருமணம்தான் எனக்கு மிகவும் பிடித்த தலம் என்று குறிப்பிட்டு சொன்ன செய்தியும் அந்த முருகப்பெருமானுடைய வரலாற்று புராணத்திலே அமைந்ததாக சொல்லப்படுகிறது. அதை கேட்டு முருகப்பெருமான், தந்தையே, திருக்கைலாய திருக்காட்சியுடன் தாங்கள் இந்த தலத்தில் எழுந்தருள வேண்டும் என்று வினவ முருகப்பெருமானுடைய வேண்டுகோளை ஏற்று அங்கு திருக்கைலாய திருக்காட்சியுடன் எழுந்தருளியனுடைய அந்த தன்மையை அறிந்து கொண்டு திருமால், காகமுனிவர், வசிஷ்டர், பராசரர், பிருகுமுனிவர், ஜமத்தக்கனி ஆகியோர் இந்த தலத்தை வழிபட்டதாக வரலாற்று செய்தியும் ஐதீகமும் கல்வெட்டிலும் கூறப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா சிறப்பும் பெற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் திருக்காயிலாய திருக்காட்சி நல்க முருகப்பெருமான் இந்த தலத்தை 3 முறை வலம் வந்து அருளாசி பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறார். இப்படி சிறப்பும் பெருமையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த தலம் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்தை கொண்டு நந்தி மண்டபத்தோடு 100 மண்டபத்தையும் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான ஒரு திருக்கோயிலாக அமைந்திருக்கிறது.
இந்த திருத்தலத்திலே மட்டும்தான் ருணலிங்கேஸ்வரரை சன்னதி அமைந்திருக்கிறது. இந்த ருணலிங்கேஸ்வரரை வழிபட்டால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், தரித்திரம் நீங்கி செல்வம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி நூற்றுக்கால் மண்டபத்தில் திருஞான சம்பந்தர் சோஸ்திர பூர்ணாம்பிகோடு மணக்கோலத்தில் தனி சன்னதியிலே இருக்கக்கூடிய சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிவஸ்தலமாகும். இப்படி கிழக்கு திசை நோக்கி சிவலோக தியாகராஜர் சன்னதியும் திருவெண்ணீற்று உமையம்மை சன்னதியும் அழகாக அமைந்திருக்கிறதை நாம் கண்டு ரசிக்கக்கூடிய வகையிலே நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தின் மூலவர் அருள்மிகு சிவலோக தியாகர் என்றும் சிவலோக தியாகேசர் என்றும் சிவலோக தியாகராஜர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தினுடைய அம்பாள் திருவெண்ணீற்று உமையம்மை ஸ்வேத விபூதி நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த சிவஸ்தலத்தினுடைய தலவிருட்சம் மாமரம். இந்த 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய 8 தீர்த்தங்கள் என்று சொல்றோமே, அந்த 8 தீர்த்தங்கள் பஞ்சாக்கர தீர்த்தம், பிருகு தீர்த்தம், அசுவ தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம், அத்திரி தீர்த்தம், ஜமதக்கனி தீர்த்தம், வியாச தீர்த்தம், மிருகண்டு தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய 8 திசைகளிலும் 8 தீர்த்தங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம் உலகிலேயே இந்த ஒரு சிவஸ்தலம்தான். இந்த சிவஸ்தலத்தை சென்று பார்க்கக்கூடிய பக்தர்கள், அதிக பந்தவாசம் உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் பந்தவாசம் குறைந்து விலகி முக்தி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய தலத்தை அடைவார்கள். இந்த ஸ்தலத்தை வழிபட்டால் நமக்கு கட்டாயமாக முக்தி கிடைக்கும், வினைகள் நீங்கும் தலமாக அமைந்திருக்கிறது. இந்த அம்மன் சன்னதியிலே விபூதி பூசிக்கொண்டால் நோய்கள் நீங்கும், முந்தைய பிறவி பாவங்களின் வலிமை குறையும், தரித்திரம் நீங்கும் என்றும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீடித்திருக்கும் என்றும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ருணலிங்கேஸ்வரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகளில் விடிவு கிடைக்கும் என்றெல்லாம் ஐதீகமாக சொல்லப்பட்டு இன்றைக்கும் அந்த சிறப்பை சிவபக்தர்கள் சென்று வணங்குவதால் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய எல்லையற்ற மகிழ்ச்சியும் சொல்ல கேட்டு நிறைய பேர் அங்கு வந்து தரிசிக்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த தலத்தை திங்கட்கிழமை பிரதோஷ நாட்களிலே, சிவராத்திரி பௌர்ணமி நாட்களிலே வலமந்து வழிபட்டால் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நல்ல பலன்களை நமக்கு கிடைக்கும் என்று அங்கு இருக்கக்கூடிய அருளாளர்களும் குருமகா சன்னிதானங்களும் பெரிய மகான்களும் சொல்ல கேட்டு இப்படி ஒரு சிறப்பான இந்த சிவஸ்தலம் சோழ நாட்டு வடகரை காவிரி வடகரை ஸ்தலத்திலே 5வது சிவஸ்தலமாக அமைந்து இறுதியாக திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடி சிவஜோதியில் ஐக்கியமான ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடிய பெருமையும் புகழும் தொன்மையும் பழமையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த சிவஸ்தலம் சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் சாலையிலே, அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்ளிடம் பாலத்தை தாண்டி கொள்ளிடம் என்று சொல்லக்கூடிய நகரத்தினுடைய மார்க்கெட் வழியாக சென்று 5 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்தோமானால் இந்த சிறப்பான சிவலோகபுரம், திருமணவை, சிவலோகநல்லூர், திருநல்லூர் பெருமணம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஆச்சால்புரமானது நாம் இன்றைக்கு சிறப்பாக பேசப்பட்ட இந்த சிவஸ்தலம் அழகாக காணும் வகையிலே 100 மண்டபத்தோடு 5 நிலை ராஜகோபுரத்தோடு தர்மபுர ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு சிறப்பாக சிவபூஜை நடந்து வரக்கூடிய ஸ்தலமாக அமைந்து நாம் எல்லோரும் சென்று காண வேண்டிய, தரிசிக்க வேண்டிய, சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த 5வது தேவார பாடல்களில் அமைந்திருக்கக்கூடிய
திருஞான சம்பந்தர் 16 வயதில் சிவஜோதியில் ஐக்கியமான ஸ்தலம். திருமால், பிரம்மா அனைவரும் வந்து வழிபட்ட தலம். பலதரப்பட்ட முனிவர்களும், அதாவது சப்த ரிஷிகள் என்று சொல்வார்கள், அவர்களும் வந்து வழிபட்ட ஸ்தலம். பல மகான்கள் வந்து போன இடம். நாம் கட்டாயமாக சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்கிற பொழுது இந்த கொள்ளிடம் பாலம் 4 கிலோமீட்டர் கடந்த பிறகு இடதுபுறத்திலே கொள்ளிடம் மார்க்கெட்டை ஒட்டி மிகப்பெரிய அந்த அலங்கார விளைவு போடப்பட்டிருக்கும். ஆச்சால்புரம் சிவஸ்தலத்திற்கு செல்லும் வழி என்று அந்த இடத்திலே திரும்பி 6 கிலோமீட்டர் பயணம் செல்கிற பொழுது, நம் வாழ்க்கையிலே முக்தி கிடைக்காதா, நம்மை விட்டு கடன் பிரச்சனைகள் தீராதா, நமக்கு ஏற்பட்டிருக்கிற தரித்திரங்கள் போகாதா என்றெல்லாம் வணங்கிய எல்லா தெய்வங்களையும் காட்டிலும் இந்த சிவஸ்தலத்தை சென்று வணங்குகிற பொழுது நாம் மனதிலே எண்ணி நம் வாழ்க்கையில் நலம் உண்டாக வேண்டும் நினைத்த அனைத்தும் இந்த ஸ்தலத்திலே கிடைக்கப் பெறுகின்ற வகையிலே அமையும். இப்படி சிறப்பும் பெருமையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் நாம் ஒவ்வொருவரும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அமைந்திருக்கிறது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைபொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதால் வாழ்க என்று சொல்லி இன்றைய 5ஆம் நாள் சிறப்பு ஸ்தலத்தை அழகாக நிறைவு செய்கின்றேன்.